படிப்பு பணியிடங்களில் கூட பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாத நிலை உள்ளதாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் மிக முக்கியமான கல்வி நிறுவன வளாகத்தில் பாலியல் சீண்டல் எனும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கருத்து. திமுக ஆட்சி நடைபெற்று வரும் தமிழகம் குற்றவாளிகளுக்கு சொர்க்க பூமியாக மாறியுள்ளதாக சாடல். கடந்த 10 ஆண்டுகளில் 3288 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. பறிமுதல் செய்யப்பட்ட 558 படகுகளில் சுமார் 150 கோடி மதிப்புள்ள 365 படகுகளை இலங்கை நாட்டுடைமையாக்கியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.